இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிறுவன் ஒருவன் தன் தாயை பார்த்து, அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அந்த தாய் சொன்னாங்க, இது கோபுர மஞ்சத்தூளுடைய மகிமைடா அப்படின்னு சொன்னாங்க. கணவர் தன் மனைவியை பார்த்து, இந்த நகையெல்லாம் படுஜோராக இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்து சொன்னாங்க. அப்பொழுது அந்த தாயானவள், அந்த மனைவியானவள் கணவரை பார்த்து, இவை அனைத்தும் கல்யாண் கவரிங் நகை அப்படின்னா. ஒரு குடும்பத்தில் 4 பொம்பளை பிள்ளைங்க. தாயானவள் இறந்து விட்டாள். 3 பெண் பிள்ளைகள், அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி அழுதார்கள். ஆனால் ஒரு பெண் மட்டும், தாயே என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னா. ஏன்டா இவன் மட்டும் தாயேன்னு சொல்கிறாளே அப்படின்னு பார்க்குறப்போ, அப்போ தான் அந்த பொண்ணு உதட்டில் லிப்ஸ்டிக் தடவி இருந்தா. அது இன்னும் காயில. அம்மா என்னவா ஒட்டிக்கும். அதனால தான் தாயே அப்படின்னு சொல்லி அழுதா. இன்றைய பெண்கள் மேக்கப்பு, இந்த ஜோடனைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து உருமாற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உலக நாடுகள் உலகமயமாக்குதல் என்ற நிலைப்பாட்டை எடுத்து பொருளாதாரத்திலே அவர்கள் மாற்றம் பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் இறைமகன் இயேசுவோ பாடுகளின் வழியாக உருமாற்றம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. தொடக்கத்தில் தன்னுடைய சீடர்களிடம் தனது பாடுகளை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்களால் அதை புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள அந்த மனப்பக்குவம் இல்லாமல் இருந்தார்கள். உதாரணமாக பேதுரை எடுத்துங்களேன். பேது என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சிலுவை சாவு இருக்கக்கூடாது, அதை நிகழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சிலுவை பற்றி இவர்கள் இடரலாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தான் இவர்களை மலை மீது அழைத்து சென்று உருமாற்றம் அடைகிறார். தனது மகிமையை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இவர்களே அந்த சிலுவை பற்றிய இடர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மலைப்பொழிவில், இந்த உருமாற்ற விழாவின் பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் 2 பகுதிகள் இருக்கின்றன, சட்டம், இறைவாக்கு. இந்த சட்டத்தின் பிரதிநிதியாகத்தான் மோசே இங்கே தோன்றுகிறார். இறைவாக்கினர்களின் பிரதிநிதியாக எலியா தோன்றுகிறார். இவர்கள் இருவரும் இயேசுவோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம 2 பேரும் ஒரு 3 பேர் ஒன்றா சேர்ந்தோன்னா அடுத்தவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் எருசலேமிலே இறைமகன் இயேசு பாடுபட போகிறார் என்பதனை அவர்கள் அங்கு வெளிப்படுத்துகிறார்கள். பாடுகளின் வழியாகத்தான் இறைமகன் இயேசு உயிர்த்தெழப் போகிறார் என்பதனை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, சிலுவை சாவுதான் மகிமையின் உச்சக்கட்டமாக இருக்கிறது. சிலுவை பற்றி பேசக்கூடாது, சிலுவை சாவு உங்களுக்கு இருக்கக்கூடாது, வேண்டாம் வேண்டான்னு சொன்ன பேதுரு மகிமை வேண்டும் வேண்டும்ங்கிறாரு. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரம் அமைப்போம், நம்ம இங்கேயே இருந்துருவோம், இந்த மகிமையிலே இருந்துருவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இறைமகன் இயேசுவோ சிலுவைப்பாடுகளின் வழியாகத்தான் அந்த மகிமையை அடைய முடியும்
என்பது இறைவனின் திட்டம், இறைவனின் விருப்பம் என்பதை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியில் ஒரு அருமையான கதை ஒன்று சொல்கிறார். ஒரு ஏழை ஒருவன் அரசன் வருவார் என்று காத்து கொண்டு இருக்கிறான். நேரம் ஆவ தூக்கம் வந்துடுது. நல்லா கொரட்டு விட்ட தூங்கவும் ஆரம்பிச்சிடான். கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அவன் நினைக்கிறான், மழை பெஞ்சிட்டு இருக்குது, அதனால் காற்று வேகமாக அடிக்குது, அந்த காற்றின் வேகத்தால் கதவு டபால் டபால்னு அடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டாவது அடையும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இடி மின்னலில் நம்மளுக்கு அப்படி கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு திரும்ப படுத்து தூங்குறான். மூன்றாவது அடைவன் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. காற்றும் புயலும் வீசுகிற காரணத்தினால ஏதாவது செடிக்கு என்ன இது உடச்சிட்டு விழுந்துருக்கும் கதவில், அதனால் சத்தம் கேட்குதுன்னு நினச்சிட்டு தூங்கிட்டே இருக்கிறான். நடு இரவில் அரசர் வந்து விட்டார் என்று முரசு கொட்டப்படுகிறது. எல்லோரும் ரெடி ஆகுறாங்க அரசனை போய் வரவேற்பதற்காக. இவனும் ரெடி ஆகிற நேரத்தில், ஏந்திருக்கிற நேரத்தில் அரசர் அவன் கதவை திறந்துட்டு உள்ளார வராரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவரை பார்த்த உடனே அவரது அந்த தோரணையிலே அவன் மதிமயங்கி போய்விடுகிறான். இவர் பொண்ணும் பொருளும் ஏதாவது நமக்கு கொடுப்பாருன்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் தன்னுடைய சோக கதையை அவர்கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு இருந்தவே டயர்டில் படுத்து அப்படியே தூங்கிடுறான். அப்படியே அரசரும் போயிருக்கா. அப்படியே கால்முறை ஏந்திரிச்சு பார்க்குறப்ப அரசர் இல்லை. என்னடா அரசர் போயிட்டார் போல் தெரியுதே, என்னடா நம்ம மடத்தனமாக படுத்து தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். பார்த்தோன்னா அவருடைய அறையினுடைய மூலையில் ஒரு தீப்பிழம்பென மின்னுகின்ற வாள் இருக்கிறது, தங்க வாள். இந்த தங்க வாளை வச்சுட்டு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு புலம்புறான். அவருடைய கொஞ்ச நேரம் உக்காந்து இது ஏன் தான் அரசர் வச்சுட்டு போனார்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. இந்த வாளை வச்சுக்கிட்டு நம்ம அழிக்கவும் முடியும், ஏதாவது ஒன்று ஆக்கவும் முடியும். அப்பொழுது சக்தி படைத்தது இந்த வாள். இதை வச்சுட்டு ஏன் நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம், இதை சரியான விதத்தில் பயன்படுத்தலாமே என்று நினைத்து அவன் சொல்கிறான், என்னை கட்டி இருக்கின்ற கட்டுகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் இந்த வாளை வைத்து அறுத்தெறிவேன். இனம நான் புலம்ப மாட்டேன், அழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த கதையானது எதை சொல்லுகிறது என்றால், இந்த வாள் ஒரு துன்பத்தின் அடையாளமாக இருந்தாலும் இந்த வாளை வைத்துக்கொண்டு நம்மால் நிறைவாழ்வை அடைய முடியும், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை வாழ முடியும் என்பதனை இது வெளிப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, தியாகம் இருக்க வேண்டும், இழப்பு இருக்க வேண்டும். எங்கே இழப்பு இருக்கிறதோ அங்கு தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் பலனை பெற முடியும். பூ இருக்கிறதுனா அது கருகினால் தான் காயாக மாறும், அந்த காய் பழமாக பிறக்கும். விதை இருக்குதுன்னா அது மண்ணில் மறையணும், மறிஞ்சாதான் அது முளைக்கும், செடியாக மாறும். அப்போதான் அந்த செடியானது பலனை கொடுக்கும். ஆபிரகாம் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்குற ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை பார்த்து இறைவன் சொல்கிறாரு, நான் போகிற நாட்டுக்கு போ அப்படின்னு. தனது நாட்டையும் வீட்டையும் உறவுகளையும் அனைத்தையும் விட்டு ஆபிரகாம் ஆண்டவன் சொன்ன ஊருக்கு செல்லுகிறார். ஆண்டவன் அவனுக்கு புதிய ஒரு நாட்டையும் புதிய இனத்தின் தலைவராகவும் விசுவாசத்தின் தந்தையாகவும் அவரை மாற்றுகிறார். நம்முடைய தேவத்தாய் கன்னிமரியாளை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றாமல் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற
தன்னை முழுமையாக அர்ப்பணித்த காரணத்தினால இயேசுவின் தாயாக உருமாற்றம் அடைகிறாள். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் துன்பத்தை அன்றாடம் ஆண்டவன் கொடுக்கின்ற துன்ப சிலுவைகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கன்னிமரியாள் இறைவனின் தாயாக இருந்த பொழுதிலும் அவள் அனுபவிக்காத துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இல்லை. அவரது பிள்ளைகளாகிய நாமும் உண்மையான மனமகிழ்ச்சியான உருமாற்றம் அடைய வேண்டும் என்றால் நமக்கு அன்றாடம் வருகின்ற துன்ப சிலுவைகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்ல தேவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.